ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக அறிவிப்புகளை வாசிக்கிறேன். வருகிற வாரத்திலே இருக்கிற பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் மாத்திரமல்ல, பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்கள், முக்கியமான அலுவல்களில் ஈடுபடுகிறவர்கள், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கிற எல்லாருக்காக கூட இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண நாளில் கால் எடுத்து வைக்கிற அருமையான தம்பதிகள், அருமையான சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை புரிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் குடும்பத்திலே மனைவியையும் பிள்ளைகளையும் தந்து கர்த்தர் தொடர்ந்து புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே தொடர்ந்து புதிய காரியங்கள்ல, திருமணங்கள்ல ஒரு சிலர் கால் எடுத்து வைக்கிறீர்கள். அருமையான சகோதரர் பிரிட்டோ அவர்களுடைய திருமணம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து புதிய ஃபங்க்ஷன்ஸ்ல கால் எடுத்து வைக்கிறவர்கள், புதிய வேலையில கால் எடுத்து வைக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மிஷனரிமார்களுக்காக, நம்முடைய சீசத்துவ பயிற்சியிலே அட்டன் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய சீசத்துவ பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெறுகிறவர்கள் அங்கிருந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் நன்றாக தியானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தபடி கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்தான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதில் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பங்கு பெறுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானபடி ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். வட இந்திய மிஷனரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய போதர்களுக்காக ஜெபியுங்கள். நாம் இந்த வாரத்தில் நம்முடைய போதர்களுக்கும் வட இந்திய மிஷனரிகளுக்கும் அனுப்ப வேண்டிய உதவிகளை அனுப்பியிருக்கிறோம். ஏழை உதவிகளையும், திக்கற்ற பிள்ளைகளையும், ஆதரவற்றவர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து, கடந்த மாதங்கள் எல்லாம் இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாளில இருந்து கிட்டத்தட்ட 103, 104 நாட்களாக ஆகிவிட்டது. எனவே இத்தனை மாதங்களும் நாம் செய்து வருகிறோம். இனி லாக்டவுன் இருக்கு மட்டும் இந்த காரியத்தை நாம் செயல்படுத்த போகிறோம். எனவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மிஷனரிமார்கள் மாத்திரமல்ல, ஊழியர்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஏழைகள் மற்ற திக்கற்றவர்களுக்கான உதவிகளையும் நீங்கள் செய்யும்படி தாராளமாய் அநேகர் செய்து வருகிறீர்கள். உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவர்களை நினைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட உதவிகள் இந்த மாதத்தில் செய்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஒரு சிலருக்கு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட 820 பேருக்கு, ஒரு சில கூட இருக்கலாம், 820 பேருக்கு மேல் நாம் இதுவரையிலும் உதவிகளை செய்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் கூட அந்த கூடலூர் பகுதியிலே நாம் கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனவே பாருங்க, நாம் யார் இடத்திலும் கேட்கல, ஒரு பதிவு தான். ஜஸ்ட் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய இருக்கிறோம் என்று பதிவிட்டோம். தன்னார்வமாக ஊழியர்களை நினைவு கூர்ந்து, மிஷனரிகளை நினைவு கூர்ந்து, நம்முடைய சபை விசுவாசிகள், ஏழை மக்களை, வேலை இல்லாமல் தவிக்கிறவர்களை நினைவு கூர்ந்து அநேகர் உங்களுடைய உதவி கருத்தை நீட்டினீர்கள். உங்கள் யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சபையின் சார்பாக, நம்முடைய அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிஷனரிகளுக்கு உதவி செய்வதற்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், மிஷனரி காணிக்கைகளை இந்த மாதத்திலே நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்லோ அல்லது நம்முடைய பேடிஎம் அக்கௌண்ட் 9447857111 என்கிற அக்கௌண்ட்ல நீங்கள் செலுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனவே இப்போது உங்களுடைய மிஷனரி காணிக்கைகள், தசமபாகங்கள், ஏழை விதவை காணிக்கைகள், உங்களுடைய மற்ற சிறப்பு காணிக்கைகள் கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவைகளை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் செலுத்துவது ஆன்லைன்ல அல்லது நம்முடைய பேங்க்லேயே செலுத்தலாம், அல்லது நீங்க எப்பொழுது பார்க்க வருகிறீங்களோ அப்பொழுது கூட செலுத்தலாம். ஆனாலும் கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பரிசுத்த தெய்வமே, இந்த கால வேளையிலே எங்களுடைய மிஷனரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, திருச்சபை கர்த்தரால், ஆண்டவரே, வசனத்தில் மாத்திரம் போஷிக்கப்படுவது அல்ல. ஆண்டவரே, கர்த்தரால் எல்லா காரியத்திலும், கர்த்தாவே, உலக மாம்ச காரியத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் போஷிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தரே எங்களுக்கு சோர்ஸ். There is only one source.
which is from God என்று நாங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ள ஒரே ஒரு எங்களுடைய நம்பிக்கை, ஒரே ஒரு எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே வரவு தேவனிடத்தில் இருந்து என்று மாத்திரமே சபை உணர, போதகர்கள் உணர, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகள் உணர, எங்களுடைய மிஷனரிகள் உணர கர்த்தர் ஒரு விஷயமுடைய பண்டக சாலைகளை கர்த்தர் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தைக்கு உதவி செய்து வருகிற எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே எங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ், ஆண்டவரே எங்களை உதாரத்துவமாய் தாங்குகிற ஆண்டவரே ஏழை விதவைகளையும் திக்கற்ற விதவைகளையும் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரவற்றவர்களையும் நினைவு கூறுகிற எங்களுடைய விசுவாசிகள், எங்களுடைய ஆண்டவரே நண்பர்கள், அறிமுகமானவர்கள், எங்களை நேசிக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அல்லப்பா, எங்களுடைய சபைக்கு அல்ல, எங்களுடைய வளர்ச்சிக்கு அல்ல, உங்களுடைய ஊழியத்துக்கே அவர்கள் செய்கிறார்கள் என்று அறிந்து எங்கள் மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கர்த்தாவே உமக்கென்று விதைக்க கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் விதைக்கிற இந்த காணிக்கைகள் அவருடைய வாழ்க்கையிலே விதைக்கிறவர்களுக்கு விதையும், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும், அவருடைய வாழ்க்கையிலே போஜனத்தையும் மாத்திரமல்ல அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படத்தக்க பண்டக சாலையில் சேர்த்து வைக்கப்படத்தக்க அவருடைய விளைவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது வாங்கி பயனடைகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஆண்டவரே மிஷனரிமார்களுக்காக, எங்களுடைய சீசத்துவ குழுவில் உள்ளவர்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமாய் பயன்படுத்த, விவேகமாய் கர்த்தாவே பயன்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்காக, உதவிகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆதரிக்க உதவி செய்வீராக. திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக, ஆண்டவர் திருமண நாட்கள்ல காலெடுத்து வைக்கிறவர்களுக்காக, அது மாத்திரமல்ல பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் மனமிறங்கும், ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரேன், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரேன். உடைய மகிமையை வெளிப்படுத்தும். வலக்கரத்தை பிடித்து வலப்புறம் இடப்புறம் சாயாதே, வழி இதுவே இல்லை நடவுங்கள் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையின்படி செய்யும். பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னீரே. கர்த்தர் நீர் அப்படியே இருந்து நடத்துகிறாங்க. அப்படியே பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஒரு வார்த்தையை இன்னும் மகிமைப்படுத்தும். பேசுகிற எங்களை மறைத்து உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கும் கேட்கிற எங்கள் மக்களுக்கும் இந்த ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் எப்போது கேட்டாலும் வார்த்தைகள் இடைப்படுவதா எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய பெத்தேல் ஐக்கிய திருச்சபை லால்குடியின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்திலே இந்த வாரத்திலும் முதல் வாரத்திலே நாங்கள் உங்களை நோக்கி பார்ப்பதிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நீங்க கூப்பிடுகிறதை கேட்டு அவர் நன்மை செய்ய போகிறார், வழியை திறக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்குள்ள அடையாளங்களினாலே அவர் நம்மை தெரியப்படுத்த போகிறார். அவர் நமக்குள் இருக்கிறதை தெரியப்படுத்த போகிறார். எனவே இந்த நாளிலும் அவருடைய அன்பின் அடையாளங்கள் நமக்குள் எப்படியாக இருக்கிறது, அவர் நேசிப்பதின் அடையாளம் எப்படி இருக்கிறது, அது பார்க்க போனா அது ஒரு செய்தியில முடிக்க முடியாது. ஆனால் அவர் நேசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த நேசிப்பதின் அடையாளமாக எவைகளெல்லாம் வைத்திருக்கிறார், அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இந்த கால வேளையில ஒரு சில காரியங்களோட நான் பார்க்க போகிறேன். அநேக காரியங்கள் இருக்கிறது. இதை எடுத்தா ஒரு 2-3 செய்திகளாக எடுக்கலாம். நான் சுருக்கமாக நான் வேகமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு 2 அல்லது 3 காரியத்தை உங்களோடு கூட விரிவாக நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? அவருடைய குமாரன்
ஒரே பேரான குமாரனை, யோவான் 3:16 கூட நான் வாசிக்கிறோம், ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவர் அடிக்கப்படும்படி அவர் நமக்காக சிலுவையிலே மரண பரியந்தம் அவரை விட்டு கொடுத்து அவர் நம்மை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக வேதாகமத்தை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் பல பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையிலே, என்னுடைய ஒரு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையிலே, நமக்கும் சொல்லிக் கொடுத்த அடிப்படையிலே வேதத்தை நாம் 3ஆக பிரிப்போமானால், பிதாவானவருடைய காலகட்டம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலம், இப்போது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இவர்களுடைய 3 பேருடைய அந்த ஆக்டிவ் மோட், செயல்பாட்டு தளங்கள் ஒருவேளை கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் 3 பேரும் எந்த நேரத்திலையும் செயல்பட முடியும் என்பதற்கு பல ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார். பிதாவுடைய காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார். பிதாவுடைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து செயல்பட்டிருக்கிறதை பிரதான தூதன் என்கிற சூழ்நிலையிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தேவதூதர்கள் செயல்பட்டிருப்பதையும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக செயல்படுவதையும் பார்க்கிறோம். But the only one thing, all these 3 are bringing the people to God. இந்த 3 பேருடைய நோக்கமும் செயல்பாடுகளும் ஆண்டவரை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும், மக்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். பிதாவானவர் சட்டதிட்டங்களை கொடுத்தார், உடன்படிக்கையை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களை தேவன் அண்டை கொண்டு வர வேண்டும். தேவன் மக்களை நேசிப்பதின் அடையாளமாக அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சட்ட புத்தகங்கள் கைக்கொள்ளப்படுகிறது. சட்டத்திலே உரிமையியல் சட்டம், குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம், இன்னும் பல விதமான சட்டங்கள் இருக்கிறது. இவைகள் அதிகமாக நாம் இப்போது சொல்லுவது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. உரிமையியல் சட்டம், ஒரு இந்திய குடிமகன் என்றால் அவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி எங்க இருந்து வந்துச்சு சொன்னா வேதாகமத்தில் இருந்துதான். ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஆண்டவர் அதை கவர்னன்ட் என்று சொல்லி உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அதை தாண்டி, குடும்பத்தை தாண்டி ஒரு மக்கள் கூட்டமாக வரும்போது கட்டளைகள் கவர்னன்ட் பிகம் கமெண்ட்மெண்ட்ஸ். இன்னும் ஒரு பெரிய கூட்டமாக, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய கூட்டமாக மாறும்போது அது கான்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது. இப்படி கமெண்ட்மெண்ட் பிகம் கமெண்ட்மெண்ட் பிகம் கான்ஸ்டிடியூஷன் என்று இப்ப 3 விதத்திலே மாறுகிறது. இதோட நோக்கத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அன்பை குறித்து பாஸ்டர் எடுத்துவிட்டு இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்குது. கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் தண்டனை, நன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தண்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் சட்டத்தை இயற்றவில்லை. தண்டனை தர வேண்டும். I want to perish or I need to perish the people. No, இல்லை, தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆண்டவர் சட்டத்தை கொண்டு வரவில்லை. மாறாக அந்த தண்டனைகளையும் அந்த காரியங்களையும் உணர்த்தி அவருடைய உரிமையை பாதுகாக்கும்படி சட்டத்தையும் தண்டனைகளையும் ஆண்டவர் சுட்டி காண்பித்திருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய உரிமையை நாம் இழந்துவிடக் கூடாது. 10ஆம் தேதி ஒருவருக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் தேதி என்று நிர்ணயிக்கிற நோக்கம் 10ஆம் தேதி தாண்டி விடக் கூடாது என்பதற்காக மாத்திரமல்ல, 10ஆம் தேதி தான் கட்ட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. 1ஆம் தேதியிலே கட்டவன் தான் உண்மையாகவே கீழ்ப்படுகிற ஒரு அர்த்தம். அப்ப அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்துடக்கூடாது. அவருடைய அன்பை உணர்வதற்கு, அவருடைய அன்பை
சட்டங்கள், இந்த உபநிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதை பிரேக் பண்ணி பழைய ஏற்பாட்டில் இருந்த 613 கட்டளைகளை, கற்பனைகளையும் ஆண்டவர் உடைத்து புதிய ஏற்பாட்டிலே 2 கற்பனைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். பிரதான கட்டளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு மனிதனிடத்திலே தெய்வீக அன்பு இருக்குமானால் அவன் தேவனிடத்தில் எப்போதும் அன்பு கூர்வாக இருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்படிதான் சொல்லுது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு எந்த லிமிட்? there is no limits. there is no limits. அன்புக்கு பயம் இல்லை. அன்பு ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படி சொல்றவே ஒரு மனிதனுடைய இருதயத்துல ஆண்டவரை நேசிக்கிற சுவாபம், ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும். ஆண்டவரை தண்டிச்சிருவாருன்னு ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதை காட்டிலும் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். இருதயத்துல ஆண்டவரை உணர்ந்துனா I love Jesus, I love God, that's why I'm obeying whatever he said, even if it cannot. அது நம்மளால முடியல, அதனால முடியாத போனாலும் ஒரு நாள் அதை பத்தி ஒதுக்கி வைக்கிறதே இல்லை. நான் அவரை நேசிக்கிறதுனால எதையும் அவருக்காக செய்வேன். இதுக்கு அடையாளம் அவர் என்னை நேசித்தபடினால் எனக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை நேசித்தபடினால எனக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பாவி என்று என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளா என்னை அவர் அழைக்கிறாரே. பாவி என்று என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளா என்னை அவர் அழைக்கிறாரே. பிரியமானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம் அவருடைய பாதத்திலே ஆண்டவர் நேசித்த நிறைய பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடிபட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், மிலாறுகளினால் அடிபட்டேன், என்னுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பல முறை அடிபட்டிருக்கிறேன். எங்க போனாலும் அந்தியோகியாவில இருந்து இக்கோனியா போகும்போது, அகாயாவுக்கு போகும்போது ஒரு ஊர்லயும் பவுலை அடிச்சு துன்புறுத்தினார்கள். பவுல் சொல்றாரு, இவன் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் பணமோ பதவியோ பிசாசோ தேவதூதர்களோ யாரும் பிரிக்க முடியாது. கவனிங்க, தெய்வீக அன்பு என்னில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே, நான் அந்த தெய்வீக அன்பை உணர்ந்திருக்கிறபடினாலே எனக்கு அவருக்கும் ஒரு பாண்டேஜ் இருக்குது, எனக்கு அவருக்கும் ஒரு இணைப்பு இருக்குது, எனக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. யாராலும் உடைக்கவே முடியாது. இப்ப ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அடையாளம், கையை வச்சு சொல்லும்போது, என்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரை நீங்க என்ன நேசிச்சு எனக்காக மரித்து எனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சீங்க. He is not going to do anything for you. இன்னைக்கோ நாளைக்கோ எதிர்காலங்களிலோ அவர் எதையாக உங்களுக்கு செய்ய போகிறார் என்று நீங்க நினைக்காதீங்க. அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆனா நாம தான் என்ன செய்யணும்? முழு
முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அவரை நேசிக்க வேண்டும். முதலாவது அடையாளம், முழுமையா அவரை நேசிக்க வேண்டும். இரண்டாவது கற்பனை அங்க சொல்லுது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? கவனிங்க, நான் ஆண்டவரை மாத்திரம் நேசித்தா போதும், அவர் என்னை நேசித்தால் போதும். இது ஒரு சுயநலமான அன்பு. அவர் என்னை நேசிக்க, நான் அவரை நேசிக்க அப்படின்னு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, அதுலயே நின்னுட்டீங்கன்னா அது ஒரு சுயநலமான அன்பு. ஆனா இங்க என்ன சொல்றாரு வாசிங்க, இதற்கு ஒப்பாய் இருக்க இரண்டாவது கற்பனை என்ன? இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. மற்றவங்களிடத்திலும் அன்பு கூறுவோம். இதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்போம் இத. ஆனா ஆண்டவர் அப்படி லிமிட் வச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல் கோத்திரத்தோட நிறுத்திருக்கலாம், யூதர்களோட நிறுத்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு விருப்பமானவர்களோட நிறுத்திருக்கலாம். புற ஜாதிகளாகிய நமக்கு இவ்வளவு பெரிய ஈவு அவர் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. You know why he has favor on our, you know, we are called Gentiles. ரட்சிக்கப்படாத புறஜாதி கூட்டமா இருந்த நம்ம மேல ஏன் அவர் அனுபவித்தார் என்றால், பிறரை நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு செவத்துக்குள்ள, அல்லது ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குறுகிய சுவருக்குள்ள இருந்துட்டு நான் பரிசுத்தவான் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. என்னுடைய நான் சபைக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறேன், வீட்டுல பரிசுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல நான் ஒரு பெரிய பரிசுத்தவான். இதுல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்க உங்களுடைய பரிசுத்தத்திலே, உங்களுடைய அன்பிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நீங்க நேசிக்கிறவளையே நேசித்தால் அவருடைய பலன் என்ன? உங்களை நேசிக்காதவங்களை நீங்க நேசிச்சாதான் அதுக்கு பேர் தான் உண்மையான நேசம். அதனாலதான் இயேசு அப்படி செஞ்சார். நேசிக்காதவர்களை நீங்க நேசிக்க வேண்டும். அப்படி சொல்றது போனா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். லவ் ஈச் அதர். மற்றவங்களை நேசிக்கணும். அப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லியிருக்கிறார், நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பு இருந்துச்சுன்னா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம், அன்பு இருந்தால் ஒருவரை ஒருவர் கட்டுவோம், அன்பு இருந்தால் ஒருவரை ஒருவர் தாங்குவோம், அன்பு இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியர் செய்வோம். So when you love God, automatically you will love others. When you love God, you have to love others. நாங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம். முழுமையா ஆண்டவரை நேசித்து முழுமையா என் இருதயத்தில் நிறைந்தவர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறேன் என்றால் நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களை நான் நேசிக்க வேண்டும். அதான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே. இதுல ஒரு லிமிட் இருக்குது. எப்பயுமே ஒரு சிலர் தன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. தன்னை இப்போ இது ஒரு பூரணமான உள்ளான இருதயத்தை கெட்டு போயிடக்கூடாது, அவன் மரித்து போய்விடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அவன் பாதிக்கப்படக்கூடாது. இதெல்லாம் இந்த ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும் என்கிற காரியத்துல உள்ள இருக்குது. முக்கியமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அந்த தெய்வீக அன்பு எனக்குள்ள இருந்தா தான் நான் மற்றவங்களை அன்பு கூற முடியும். இப்படி சொன்னா, சமாதானம் எனக்கு முதல்ல இருந்தா தான் நான் மற்றவங்களுக்கு சமாதானத்தை பத்தி சொல்ல முடியும், அல்லது சமாதானத்தை காமிக்க முடியும். If I don't have kindness or love, how can I show it? I cannot preach. அப்ப அன்பு ஆண்டவருக்கு எனக்கும் இருக்கிற அந்த பாண்டேஜ், அந்த ரிலேஷன்ஷிப் ஆழமாக அதனுடைய டீப்பாக நானும் அவரும் உணர்ந்து உறவாடும் போதுதான் மற்றவங்களுக்கு அதை காமிக்க முடியும். சமாதானம் எனக்குள்ளேயே இல்லாம, எனக்கு ஆண்டவருக்கும் சமாதானம் இல்லாம, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை கண்டிக்க எச்சரிக்கை, எனக்கும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இது ஒரு நிரம்பி வழியிற அனுபவம். இது நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கும். இது நிரம்பும் போது வலியம் அதிக ஆரம்பிக்கும் போது எங்கெல்லாம் போகுதோ அங்கேயும் நிரம்பி வலிஞ்சுட்டே இருக்கும். அந்த சுவாபம் அங்கேருந்து இங்க வந்துட்டு, முதலாவது
ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். மூன்றாவதாக எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே, ஆண்டவர் புருஷர்களை பார்த்து சொல்றார், புருஷர்களே புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, முதல்ல சொன்னேன், ஆண்டவரை நேசிப்பான். ஆண்டவரை அன்பினால் நிறைந்திருக்கிறவன் அவனுக்குள் இருக்க வேண்டிய அடையாளம் எந்த சூழ்நிலையிலும், பாடுகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், எந்த நிலைமையிலும் அவன் ஆண்டவரை நேசிப்பான். இரண்டாவதாக, ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில பிறனை நேசிப்பான். மனதார யாரும் கெட்டு போய்விடக் கூடாது என்கிற ஒரு நினைவோடு, ஒருவரு கெட்டு போக கூடாது என்கிற நினைவோடு அவர்களுக்காக ஏங்கி செயல்படுவான், தன்னை வெளிப்படுத்துவான். அதுக்கு அடையாளமா நல்ல சமாரியனை கூட சொல்லலாம். தேவ அன்பினால் நிறைந்திருந்த நல்ல சமாரியன், ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு வேதபாரகன் வருகிறான், ஒரு சமாரியனும் வருகிறான். சமாரியன் தான் இந்த குற்றுயிரும் கொலையுமா கிடந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு திராட்சை ரசத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு காயை கட்டி அவனை கொண்டு போய் வைத்தியசாலையிலே சேர்க்கிறான். நல்லா கவனிங்க. அப்ப உண்மையாகவே மற்றவன் மேல், பிறன் மேல் யாருக்கு அன்பு இருக்கிறது என்றால் இந்த சமாரியனுக்கு. சமாரியர்கள் என்று சொன்னால் பாதி கலப்பு, கலப்படம்னு அர்த்தம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? சமாரியனுடைய இருதயத்துல தான் தெய்வீக அன்பு உணர்ந்து தேவனை நம்மளை கூட இப்படிதான் சொல்லணும், கலப்புன்னு தான் சொல்லணும், இன்னும் சொல்ல போனா தூரமானவங்க தான் சொல்லணும், விளக்கப்பட்டவங்க தான் சொல்லணும். ஆனா தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருந்தால் நாம் பிறனை நேசிக்கிறவனாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது. மூன்றாவது, புருஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு ஒன்வே. இந்த எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எல்லா கல்யாணத்திலும் நாம கேட்டிருப்போம். இது ஒரு ஒன்வே. புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூறவும், மனைவி கணவனுக்கு பயபக்தியாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்க வேண்டும். இப்ப இந்த கனெக்ஷனை கொஞ்சம் மாத்தி கேட்க கூடாது. ஆனால் மையமாக இருக்கிறது அன்புதான். புருஷன் மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும். எப்படி? கிறிஸ்து சபை மேல் அன்பு கூர்ந்து கரை திரை முதலானவைகள் அல்லாம தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படி தானே அதை நேசித்து, தானே அதை எடுத்து, தானே அதை சுத்திகரித்து, தானே அதுக்கு தகுதியை கொடுத்து, தன்னோடு கூட தனக்கு தன்னுடைய சீட்டுல தன்னோடு கூட தன்னுடைய சரீரமாக, தன்னுடைய அங்கமாக, அவர் தன்னுடைய மனவாட்டியாக வைத்துக் கொள்வதற்கு தகுதிப்படுத்துவது போல புருஷனானவன் தன் மனைவியை எந்த நேரத்திலும் அன்பு செலுத்தி, அவளை பாதுகாத்து, அவளை போஷித்து, அவளை காப்பாற்றி, கரை திரை முதலான எந்த காரியத்திலிருந்து அவளை விளக்கி காப்பாற்றி தனக்கு முன்பாக தகுதியுள்ளவளாய் நிறுத்த வேண்டியது அவசியமா இருந்தது. புருஷனுக்கு தான் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா புருஷர்களுக்கு தான் வேலை அதிகம். மனைவிக்கு வேலை ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படி, பயபக்தியா இது 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 அப்ப நாங்க உலகத்துல சட்டம் சொல்லுது, உலக சட்டம் ஒண்ணுதான், உலக சட்டம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு, வேற ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு. உலக சட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மாதிரி மாறுதான் போகுது. ஆனா வேதம் என்ன சொல்றது? மனைவி பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவளை நீ பாதுகாக்க வேண்டுமானால் அவளை நேசிக்க வேண்டும். கணவன் தலையா இருக்கிறான், அந்த தலை கனப்படுத்தப்பட வேண்டும். இவனால கவனிங்க, மனப்பூர்வமா குடும்பத்துல அந்த அன்பின் ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற அந்த அன்பின் அடையாளங்கள் தெரிய வேண்டும். எப்படி? கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், அவளை நேசிப்பதின் அடையாளமாக பாதுகாக்க வேண்டும், அவளை நேசிப்பதின் அடையாளமாக போஷிக்க வேண்டும், அவளை நேசிப்பதின் அடையாளமாக அவளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்.
மனைவி கணவனை நேசிப்பதின் அடையாளமாக, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, இதுலதான் ரொம்ப பேர் சொல்றாங்க கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பிரச்சனை, வேதத்தை வாசிக்கிற குடும்பத்திலும் பிரச்சனை. பைபிள் என்ன சொல்றது? கீழ்ப்படி இன்னும் நேசிப்பதின் அடையாளமாக மனைவி கணவனுக்கு கீழ்ப்படி வேண்டும். இட்ஸ் a sign of love. It's a sign of kindness. It's a sign of God's love. It's a evidence of God's love. How? அவன் தேவனை நேசிப்பதின் அடையாளமாக கணவனை நேசிக்க வேண்டும். அப்படி கணவனை நேசிக்கும் போது அந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு பயபக்தியா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். இப்ப ரெண்டு ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான், ஆனா மையம் என்ன தெரியுமா? அன்பு. மையம் என்னமோ அன்பு தான். அதனாலதான் நான் எப்பயுமே திருமணத்துக்கு சொல்லும் போது, திருமணத்துல வகுப்புகள் எடுக்கும்போது ஒரு 3-4 விஷயத்தை நான் சொல்லுவேன். உண்மையாவே உன் மனைவியை நீ அன்பு கூறுனா எந்த நேரத்திலும் அன்பு கூறணும். அவ கோபமா இருந்தாலும் அன்பு கூறணும், சிரிச்சாலும் அன்பு கூறணும். அம்மா நீ சிரிச்சா உலகத்திலேயே உன்னை மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லணும். அழுதா கூட அம்மா உன்னை அழுகுற பாரு, உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரும் அழுகிறதுக்கு ஆள் இல்லை, அது கூட எனக்கு ரசனையா தான் இருக்கு அப்படிதான் சொல்லணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. பாருங்க, எந்த நேரத்துல அன்பு கூறணும். செலவு வைக்கும் போது கூட அன்பு கூறணும். ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது கூட நீ ஏமா கவலைப்படுற, நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? ஏன் அப்படிதான் சொல்றாரு, ஏய் என்னடா சின்ன விஷயத்துக்கு போய் பயப்படுற, ஏன் நான் இருக்கிறேன், நான் உன்னை நிச்சயம் பண்ணிருக்கிறேன், பரிசுத்தாவியினால நிச்சயம் பண்ணிருக்கிறேன், ஒரு நாள் திருமணம் இருக்குது, என்னுடைய நேச அடையாளத்தை வரங்களின் வாயிலாக கனிகளின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நேச முத்திர மோதிரத்தை உனக்கு போட்டிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார்ல, அதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். நான் உன்னை நிச்சயம், நான் உன்னை திருமணம் பண்ணிருக்கிறேன், நீ எனக்கு மனைவி, நான் உன் மேல அன்பு கூறுகிறேன். எப்படி அன்பு கூறுகிறேன்? அந்த அடையாளங்கள் தெரியும். தேவையை வாங்கி கொடுக்கிறது மாத்திரமா, பணத்தை கொடுப்பது மாத்திரமா, சொத்துக்களை சேர்த்து வைப்பது மாத்திரமா? இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தெய்வீக அன்பின் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். தெய்வீக அன்பின் அடையாளங்கள். வேத வசனத்தை பின்பற்றுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலே கவனமா இருக்கிறது, கர்த்தருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது. எப்போ ஒரு மனைவி எப்படி ஃபீல் பண்ணுமா? என்னை பாதுகாக்க என் கணவன் இருக்கிறார், என்னை பாதுகாக்க என் கணவன் இருக்கிறார், என்னை போஷிக்க என் கணவன் இருக்கிறார், என்னை வழிநடத்த என் கணவன் இருக்கிறார். சபை எப்படி ஃபீல் பண்ணுது? சபை அப்படிதான் ஃபீல் பண்ணுது. என்னை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார், என்னை போஷிக்க கர்த்தர் இருக்கிறார் என்று சபை எப்படி உணர்கிறதோ அதே போல ஒரு கணவனை குறித்து மனைவி உணர்வடைய வேண்டும். இந்த அன்பினால என்ன செய்யணுமா? உணர்வடைய வேண்டும். அதைதான் வேதம் அப்படி சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த அன்பினாலே குடும்பத்தை நிறைச்சி வச்சிருக்கோம். அன்பின் நிமித்தம் கீழ்ப்படினோம். நான் என் மனைவி என்னை நேசிக்கிறதுனால அவன் கீழ்ப்படிதா அப்படின்னு நினைச்சணும் சொல்லணும். ஸோ முதல்ல நான் ஒரு விஷயத்த சொன்னேன், கணவன் மனைவிக்கு கவுன்சில் கொடுக்கும்போது எந்த நேரத்துல அன்பு கூறணும். குற்றம் வரும்போது, குறை வரும்போது கோபம் வராம அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக மன்னிக்கணும். எந்த நேரத்திலையும் மனைவியை மன்னிக்க கத்துக்கணும். ஒரு பாண்டிக்குள்ள வந்துட்டோம்னா, இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுக்கு அடையாளமா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாருமே தப்பு செய்யலையா, பாவம் செய்யலையா அப்படி கேட்டா செய்யறாங்க. ஒரு சில கட்டாயத்தின் அடிப்படையில, சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில சின்ன தவறுகளோ பெரிய தவறுகளோ நடைபெறுகிறது. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எடுத்த பிறகு எப்படி இருக்குது? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவத்தை பால போல குடிச்சோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு சில சின்ன சின்ன சூழ்நிலைகள் வரும்போது இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது அவர் என்னை மன்னித்து விடுவார். ஆனா அந்த பாவத்துல நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி பாவத்திலேயே வாழ்ந்தோம். இப்ப ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஒரு மீன் கடல்ல தண்ணியில இருக்க மீன் தூக்கி கரையில போட்டோம்னா எப்படி துண்டுதோ அது போல ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் இருதயம் துடிச்சிருது. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு பிரச்சனை பண்ணிட்டோமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நடந்துட்டுமே, துடிக்குது. காரணம் என்ன? சின்ன காரியத்தை மாத்தி சொல்லிட்டா கூட துடிக்குது. காரணம் என்ன? இது இப்போது ஆண்டுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி தான் மனைவி நேசிக்கும் போது, திருமணம் ஆன பிறகு உங்களுடைய பாண்டேஜை உடைக்க முடியாது, உங்களுடைய அந்த அன்பின் அரவணைப்பை உடைக்க முடியாது. மாறாக வேதம் சொல்லுகிறது, அப்படி சின்ன சின்ன பிரச்சனை நடந்தா கூட உடனே அதை சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்போது ஆசீர்வதிக்கிறார் என்றால், கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரே மாம்சமாக, ஒரே சிந்தனை, ஒரே தேவனை எப்படி ஒரு முழு மனதோடு ஆராதிக்க அவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல் வருகிறது. பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள், பல நேரங்கள்ல பல டைரக்ஷன். அதனால எந்த நேரத்திலும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பெரிய துரோகமே பண்ணிட்டு, காசை எடுத்து வீணா செலவு பண்ணிட்டு, காசை எடுத்து ஊதாரியா செலவு பண்ணிட்டு வந்தா கூட வேதம் சொல்லுது, இந்த பாண்டேஜ்ல வந்துட்டா வேற வழி இல்லை, அதை சரி பண்றது தான் உன்னுடைய வேலை. If you come under the bondage, is called like it's a marriage. You cannot break it. அதை உடைக்க கூடாது. அதை உடைக்காம நீ என்ன செய்யணும்? அன்பு செலுத்த, சரி பண்ண அதை சரி பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அன்பினால் நிறைந்த குடும்பமாக அந்த குடும்பம் வாழ வேண்டும். சோ கணவன் மனைவியிலும், மனைவி கணவனிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு அன்பு கூறுவதின் அடையாளமாக நான் சொன்னேன். மனைவியை கணவன் அன்பு கூறுவதன் அடையாளமாக பாதுகாக்கிறான். நான் சொன்னேன், போஷிக்கிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். மனைவி கூட நேசிப்பதன் அடையாளமாகத்தான் கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படிவது சட்டம் அல்ல, நேசிப்பதன் அடையாளமாக கீழ்ப்படுகிறாள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23-20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. அப்ப அவருடைய வசனத்தை கை கொள்ளுவான். முதல்ல சொன்னேன் ஆண்டோடத்தில் அன்பா இருப்பான், அது எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது சொன்னேன் பிறனிடத்தில் அன்பா இருப்பான். மூன்றாவதாக சொன்னேன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், அது அடையாளமா இருக்கிறது. இங்க வசனத்தை கை கொள்வான், வசனத்தை வாசிப்பான்ல, வசனத்தை போதிப்பான்ல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போதனை கூட நடக்குது, ஆனா கை கொள்றது இல்ல. மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, வசனத்தை போதிக்கிறவங்களா மாத்திரம் அல்ல, கை கொண்டு போதிக்கிறவளாய் இருங்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? கை கொண்டு போதிக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் அவரை நாம நேசிக்கிறோம்னு சொன்னார். அப்ப நேசிக்கிறவனுடைய அடையாளம், ஒரு நாள் ஆண்டவரே நாங்க உங்க நேசிக்கிறோம், ஆண்டவரே நாங்க வெள்ளை சட்டை போட்டுட்டோம், நாங்க பைபிள் வச்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையிலே நாங்க உங்க நேசிக்கிறோம் என்பதன் அடையாளமாக இஸ் நாட் அவுட்வர்ட். இது எங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமா, வெளியில தனி, எங்களுடைய பேச்சுல, எங்களுடைய நடக்கையில, எங்களுடைய ட்ரெஸ்ல, எங்களுடைய சபையில, எங்களுடைய குடும்பத்துல ஒரு சிலுவை போட்டுக்கிறதுனால, எங்க வீட்டுல ஸ்டார் அடிக்கிறதுனால இல்லை. அது தேவை, ஒரு சில நேரங்கள்ல தேவை, பாதுகாப்புக்காக தேவை, அது இல்லை என்று சொல்ல முடியாது, அது வேண்டுதான். ஆனால் ஒரு மனிதன் அவரை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் வசனத்தை கை கொள்ள வேண்டும். If you not obeying the word of God, you cannot say you are the disciple of God or you are the children of God. நீங்க வசனத்தை கை கொள்ளலன்னு சொன்னா, வசனத்தை அபியாசப்படுத்தலன்னு சொன்னா, இன்னும் உங்க வாழ்க்கையில மாற்றம் நடைபெறவில்லை, வசனத்தை எடுத்துக்கொண்டு வசனத்தின்படி நீங்க நடக்கலன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை நேசிக்கல என்பது அர்த்தம். நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் எவ்வளவாய் வசனத்தை கை கொள்ளுகிறேன். நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன் என்று அல்ல, எவ்வளவு வசனத்தை கை கொள்ளுகிறேன். பல நேரங்களில் காணிக்கை கொடுக்கறதுல கூட தவறாதான் இருக்கு. லஞ்சம் வாங்கிட்டு, திருடிட்டு, அல்லது வேற எங்கேயாவது எடுத்துட்டு வந்துட்டு அது ஒரு தவறான பணத்தை கொண்டு வந்து அதை தசம்பா நம்ம தப்பிச்சுக்குவோன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் தசம்பா வாங்குறதை யோசிச்சு தான் வாங்குறோம். நம்முடைய சபைகளை தசம்பா வாங்கும்போது எனக்கு தெரியாத யாரிடத்துல நான் முதல் காணிக்கை வாங்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச யாரிடத்துல நான் வீட்டுக்கு போய் வாங்குறது இல்லை. சபையில கொண்டு வந்து போடு, உங்களுடைய காணிக்கை பெட்டியில போடு, நீ விரும்புனா எங்க அக்கௌண்ட்ல நீ போடலாம். கட்டாயம் ஆண்டவருக்கு சரியாக காணிக்கை செலுத்த வேண்டும். அது ஒரு உண்மையான கீழ்ப்படுதல் தான். சபையை பாதுகாக்க, சபை என்கிற சமுதாயத்தை, சபை என்கிற நிர்வாகத்தை, சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை போஷிப்ப காணிக்கை முக்கியம்தான். ஆனால் அது சரியாக செய்யப்பட வேண்டும். இப்ப இங்க வசனத்தை கை கொண்டு போதிக்கிற, வசனத்தை கை கொண்டு
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஒரு கிரேட் கமிஷனை கொடுக்கிறார், ஒரு பிரதான கட்டளையை கொடுக்கிறார். அந்த பிரதான கட்டளையினுடைய கடைசி பகுதியில் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல வாசிக்க முழுசா உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் முதல்ல இருந்தே கூட வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து 11 சீசர்களுடைய சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் யாவையும் கற்பனைகள் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. கேட்டா கேளு, கேட்காட்டி போன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா? இன்னைக்கு நிறைய போதகர்கள், நிறைய போதகங்கள், நிறைய சபைகள் அப்படித்தான் நடைபெறுகிறது. ஒரு இடத்துல ஒரு சபையை விட்டு ஒருவர் போய்விட்டால் விசாரிக்கவில்லை. ஒரு சபையை விட்டு வெளியில போய்விட்டா அல்லது ஆண்டவரை விட்டு போய்விட்டா அதை குறித்து பாரப்படுகிறவர்கள் இல்லை, தவறாக விமர்சிக்கிறவர்கள் அதிகம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கேட்டா கேளு கேட்காட்டி போன்னு பிரசங்கம் பண்ற தவறான வசனத்தை கை கொள்ளாதன்னு பாதிப்பான். நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க மட்டும்தான் நான் வசனத்தை கேட்டேன் நான் நடக்கிறேன் இதன்படிதான் நீ நடக்கணும் அப்படி சொல்ல முடியும். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவங்க வெளியரங்கமா வேற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க கேட்டா கேளு கேட்காட்டி போ. நாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எங்களுடைய ஆசிரியர்கள், நாங்கெல்லாம் சுமாரா சாதாரணமா படிக்கிற ஆட்கள், அப்ப எங்க ஆசிரியர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எங்களை விட ரொம்ப மோசமா படிக்கிற ஆட்கள், ஒன்றுமே படிக்காத ஆட்கள் இருக்கும் போது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து ரோத்தான் எடுத்து அடித்து அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ படிச்சா படி, படிக்காட்டி போ, ஏன் தலை வலிக்குது, உன்னை நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி போதகத்தை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, மோசே இதோடைய நீ கொஞ்சம் ஒதுங்க, என் பார்வையில நீ நல்லவ, உன்னை நான் காப்பாத்துறேன், இந்த மக்களை விட்டு உண்டுலன்னு பாக்குறேன். அப்ப சொல்லி நிறுத்த ஆண்டவரே, வனாந்தரத்துல சும்மா சுத்திட்டு இருந்தவங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்தி, என் முன்னாடி என் ஜனத்தை அழைப்பதுக்கா? தயவு செய்து அவங்களை நீங்க தொடரணும்னா முதல்ல என்ன தொடுங்க. ஆண்டவர் ஸ்தம்பித்து நிற்கிறார். என் கோபத்தை தடுத்து நிறுத்திட்டானே, என் மக்களை என்னிடத்துக்கு கொண்டு வருவதற்கு தன்னை பணை வைக்கிறானே. ஆண்டவர் சொன்னார், இனி நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். மோசே சொன்னபடியெல்லாம் கர்த்தர் செய்தார் என்று அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்த பிறகு நடந்துச்சு. நல்ல கவனிங்க, கை கொண்டு போதிக்கிறவன், கை கொண்டு நடக்கிறவன் தான் கை கொண்டு போதிக்க முடியும். கை கொண்டு போதிக்க ஒரு சிலர் கேட்டா கேளு கேட்காட்டி போன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை கை கொள்ளல, பிரசங்கிக்க மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தன்னுடைய வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பல நேரங்கள்ல பல வேதனை, பல நேரங்கள்ல இழுத்து போட்டு எல்லா வேலைகளையும் செய்கிறோம், பல ரிஸ்க் எடுக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என்றைக்காவது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கலாம் நினைச்சா அன்னைக்கு தான் பெரிய வேலை காத்துக்கிறோம். சரி, அதை விட்டு இன்னொரு நாள் தூங்கலாம் நினைச்சா அதான் பெரிய, இப்படியே பல பிரஷர்ல வேதனையில. ஆனாலும் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தைக்காக எதையாவது செய்ய வேண்டும், எதையாயிலும் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப கை கொள்ளும்படி எப்படி சொல்ற பாருங்க, கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. அப்ப கை கொள்ளும்படினா என்ன அர்த்தம் தெரியுதா? அவங்க கேட்டா கேள்வி கேட்காம போன்னு விட்டுறாத, அவங்க கை கொள்ளாமலும் விட்டுறாத. நான் சொல்லி கொடுத்தேன், கொஞ்ச நாள் கேட்டாங்க விட்டுறாத. அவங்க எப்படியாவது கை கொள்றதுக்கு அவர்களிடத்துல போ, அவர்களை சீசராக மாற்றி, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கத்தக்கதாக அவங்க கை கொள்ற மாதிரி நீ சொல்லி, சாரி, அவங்க என்ன செய்யணும், கை கொள்ற மாதிரி நாம சொல்லி கொடுக்கணும். அவங்க கை கொள்ற மாதிரி, அவர் நல்லா கவனிங்க, அவன் கை கொள்ற மாதிரி அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு.
நாம அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கணும். ஒரு நாளும் கை கொண்டு நடக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வசனத்தை நிறைவேற்றேன், இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறேன், என் குடும்பத்திலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இதை நிறைவேற்றுகிறேன். இது ஒரு அன்பின் அடையாளம். இப்ப நாம கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நம்முடைய சபையிலே கிட்டத்தட்ட ஒரு 60,000 பக்கம் செலவாகிறது. பலர் உதவிகள் செய்கிறார்கள். நம்முடைய அந்த 60 பேர் 70 பேரை வைத்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வேலை நம்மளால செய்ய முடியாது. ஆனாலும் இவ்வளவு பெரிய வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட இல்ல, நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து வேற எங்கேயோ இருந்து எழுப்பி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. அப்ப எப்படி நடைபெறுகிறது? நாங்க எங்களுடைய திருச்சபையில நாங்க ஒரு சட்டம் வச்சோம். ஊழியக்காரன் சொல்லும் போது அவர் ஒரு சின்ன மார்ஜின் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், காணிக்க முழுசும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது எதுக்கு? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். என்னுடைய திருச்சபைக்கு நான் ஒரு ஃபவுண்டராக இருக்கும் போது, எங்களுடைய நிறுவனத்துக்கு நான் ஃபவுண்டராக இருந்தாலும் என் தேவனுக்கு என் வசனத்தை நான் பின்பற்றுகிறோம் தான். 35 பேர் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஊழியர்கள் இருக்கிறது. பல இடங்களுக்கு பயிற்சி செல்கிறோம். எங்களோடு இணைந்து நிறைய மற்றவர்கள் ஒர்க் பண்ணுகிறார்கள். எங்களுடைய நண்பர்கள் ஒர்க் பண்ணுகிறார்கள். இருந்தாலும் ஒரு நாளும் யாரிடத்துல போய் நாங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி காணிக்க கேட்டது, கேட்க போறதும் காரணம் என்ன? என்னை அழைத்தவர் அவர். நன்றாய் ஒன்றை கவனிங்கள். 1000 பேர் வரலாம், 2000 பேர் வரலாம், ஒருவேளை ஒரு 1000 ஊழியர்கள் நமக்கு கீழே வரலாம். ஆனா எந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு தெரியும், 1000 பேர் 5000 பேர் எவ்வளவு பெருமையை கொடுத்துட்டு திரும்ப ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாலும் ஒண்ணு இல்லாம நிறுத்தினாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைச்சது அவர், என்னை அவர் போஷிப்பார், என்னை அழைத்தது அவர். அவரை நான் கை கொண்டு, அவருடைய வாழ்க்கையை கை கொண்டு அவருடைய சார்பிலே நான் நடக்கும் போது ஒரு நாள் இந்த இழப்பை நான் பார்க்க மாட்டேன். 1000 பேர் இருக்கலாம். திடீரென்று இப்ப எல்லா லாக்டவுன்ல 1000 பேர் இந்த சபை, 25,000 பேர் இந்த சபை, ஒண்ணும் இல்லை, 4 பேர் 5 பேர் நின்று ஆராதனை நடத்துறாங்க. இவன் நான் பார்க்கிறேன், பெரிய பெரிய சபையில தடுமாறி நின்ற நிலைமையில போய் இப்படி இருக்கும்போது கூட நம்முடைய சபையில நம்ம நேசித்தவர்கள் செய்கிற உதவியிலிருந்து பெரிய வேலைகளை கர்த்தர் செய்ய தொடர்ந்து ஆன்லைன் மற்ற காரியங்களை செயல்படுத்த உதவி செய்கிறான். காரணம் என்ன? எனக்கு தெரியும், நான் நேசிக்கிறவர் யார் என்று தெரியும், நான் கை கொள்ளுகிறவர் யாருடைய வசனம், நான் செயல்படுகிற வசனங்கள் யாருடைய என்று எனக்கு நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் சொல்றத அப்படியே கேட்கிறவன் இருக்கும்போது அவனை தவிர வேறொருத்தர் ஆண்டவர் தேடுறது இல்லை. If you obey 100% or if you commit 100% to God, there is no other chance to use His glory or His kingdom. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க ஆண்டவருக்கு கை கொண்டு நடக்கிறவனா, கை கொண்டு கை கொண்டு கீழ்ப்படுகிறவங்களா? நம்ம என்ன செய்யணும்? அதான் சொல்றேன், பணி செலுத்துறதை விட கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப சமம். அப்ப நல்லா கவனிங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் யாரை சிநேகிக்கணுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சத்துருங்கிறது ஒரு பெரிய ஜாதி கிடையாது. எதிரி என்பது ஒரு பெரிய ஜாதி கிடையாது. உன்னை பத்தி தெரிஞ்சவன் தான் சத்துரு. கூடுதலா உன்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சவன் தான் சத்துரு, அல்லது உன்னுடைய வீக்னஸ் பயன்படுத்துறவன் தான் சத்துரு. Listen to me very carefully. It's very important. Enemies are not coming from any other place. Enemies under you. Maybe sometimes they are in your home. Sometimes who knows your weakness, who knows your wrong, or who knows your hidden things. மறைக்கப்பட்டிருக்கிற தவறான பலவீனங்களையும் நன்றாக அறிந்தவன் தான் சத்துருக்கள், எதிரிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனா இயேசு சொல்றாரு, சத்துருவையும் நேசி. வீட்டாரே சத்துரு என்பதற்கு யோசேப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்புடைய சொந்த சகோதரன் குழியில தள்ளி விடுறான், இஸ்மாயிலத்துல விட்டு போடுகிறான். அவர்கள் அவனை கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டிலே விட்டு விடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். வீட்டார் தான் சத்துரு என்பதற்கு யோசேப்புடைய சகோதரர்கள் அடையாளம்.
யோசேப்பு சத்ருவை நேசித்தது கிடையாது. வெரி கேர்ஃபுல்லி. யோசேப்பு அப்படி விட்டு போட்டு தகப்பனிடத்திலே பொய் சொல்லி உன்னுடைய மகனை, எங்களுடைய சகோதரனை அங்கே சிங்கம் அல்லது மிருகங்கள், துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது என்று சொல்லுகிற அந்த சகோதரர்களை நேசித்து யோசேப்பு அங்கே எகிப்தினுடைய அரண்மனையிலே ஒரு பிஎம் லெவல்ல இருந்த போது அதை வெளிப்படுத்துகிறான். 45ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து 44, 45 ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் கதறுகிறான். பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாகிய ஒரு சில பிள்ளைகளை அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்கன்றான். அந்த ட்ரையல் 3 முறை நடக்குது. அது நமக்கு செய்தி இல்லை. 3 முறை நடக்குது. ஆனா அந்த 3 முறையும் யோசேப்பு அவங்களை விசாரிச்சுட்டே இருக்கான். 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் என்ன செய்யறான்? இந்த நிலைமை எப்படிங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேகமா ஒரு சில விஷயம் சொல்றேன். யோசேப்பு தன் சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்துக்கு பிழைக்க வராங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான கோதுமைகளை கொடுக்குறான். அவன் எல்லாரையும் ஒரு நாள் வர சொல்றான். எல்லாரையும் வர சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறான், எப்பா உங்க வீட்டுல இவ்வளவுதானா, வேற யாராவது இருக்காங்களா? அப்படி கேட்கும் போது அந்த தள்ளி விட்டவன் சொல்றான், எங்க வீட்டுல இன்னும் ஒரு சகோதரன் இருந்தா அவனை துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டுச்சு. பாவிலா. அப்ப இவன் முதல் வசனத்துல சொல்லுவான், நீங்க முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக, எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள், அங்க இருக்க எகிப்தியர் எல்லாரும் வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் இருந்ததில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். அவன் சொல்றான், எகிப்தியத்தை விட்டு போட்ட யோசேப்பு நான் தான். இவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, இவன் முன்னாடியே துஷ்ட மிருகம் பட்சித்து போடுச்சு சொல்லிட்டுமே கொலை செஞ்சுவானோ. உடனே அவன் சொல்றான், வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து நான் தான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். பாருங்க, அந்த இடத்துல யோசேப்பு சொல்றான், நல்லா கவலைப்படாதீங்க. ஐயோ, யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, நாம் அவர்களை விட்டு போட்டோமே, நான் அவனை கொலை செய்யும்படி அவனை அடிச்சனே, அவனை குழியில தள்ளினே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ ரட்சனை செய்யும்படி நீ என்னை தவறா அனுப்பினா கூட, என்னை தவறா பயன்படுத்தினா கூட, என்னை துரோகியா நினைச்சா கூட, என்னை சத்ருவாடி நினைச்சா கூட, உனக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி என்னை கர்த்தர் அனுப்பினார். ஒரு அன்பனுடைய வெளிப்பாடு, எதிரியை நேசிக்கிற வெளிப்பாடு. ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருந்தா, ஒரு புறஜாதியை போல இருந்திருந்தான்னா, அவனிடத்துல தெய்வீக அன்பு இல்லாம இருந்துச்சு, நான் நின்ற வரிசை எங்க அவன் கூப்பிடு, ப்ரூவ் எங்க வா, எங்க வருஷம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கில போடு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு. அல்லது அவனை ஓங்கி நாலு போட்டு நீ வித்துட்டு என்ன சொல்ற, துஷ்ட மிருகம் வச்சுட்டு சொல்றீங்க, மனசாட்சி இருக்கா? ஒரு வார்த்தை கூட கேட்கல, முக நாடி கூட வேறுபடல. ஒன்றே உண்மைக்கு சொல்லுகிறேன், ஒரு உண்மையான அன்புல எந்த கசப்பு இருக்காது. உண்மையான தேம்பி அழுகிறான். என் சகோதரர்களே, நான் உங்களை பார்ப்பனோ பார்க்க மாட்டேனோன்னு நினைத்தேன். என் சகோதரர்களே, உங்களை நான் பார்த்துட்டேன், இதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் உங்களை கொன்றுவேன்னு நினைக்காத, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் அனுப்பினான். ஒரு தெய்வீக அன்பின் அடையாளம். எதிரிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை போஷித்து அவர்களை காப்பாற்றி கடைசி மட்டும் அவர்களுக்கு ஒரு இரட்சகனாகவே அவன் வாழ்ந்து மரித்தான். நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த செய்தி மிகவும் உங்களை தொற்றுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்து நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம், நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். தேவ அன்பின் அடையாளங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ அன்பின் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்களில் இருக்கிறதா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தனையோடும் ஆண்டவரை நேசிக்கிறேனா? என்ன நேசிக்கிறது போல என் பிறனை நான் நேசிக்கிறேனா?
என் மனைவி அன்பு கூறுகிறேனா? என் கணவனுக்கு நான் அன்பு நிமித்தம் கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவரை நேசிப்பதின் அடையாளமாக வசனத்தை கை கொள்ளுகிறேனா? என் எதிரிகளையும் நான் நேசிக்கிறேனா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 4 காரியங்கள் 5 காரியங்களை உங்களிடத்தில் வைக்கிறேன். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலே நீங்க கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம், உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளில் வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களாக, உடைய அன்பின் ஆழத்தை அறிந்தவர்களாக, உடைய அன்பில பெருகுகிறவர்களாக, உடைய அன்பின் அடையாளமாக மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, நல்ல சமாரியனை போல மனைவியை நேசிக்கிறவர்களாக, கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஒரு நேசிப்பின் அன்பின் குடும்பமாக, ஆண்டவரே உம்மை நேசிப்பதின் அடையாளமாக உடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவரே உம்மை நேசிப்பதின் அடையாளமாக எதிரிகளையும் மன்னித்து மறந்து உம்மோடு கூட உடைய அன்பில் நிலைத்திருக்கிறதை எல்லாருக்கும் காண்பிக்கிறவர்களாக. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்கள் சமாதானமாவார்கள். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறா எங்களை மாற்றும். எங்களை உடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் சகல பரிசுத்தவான்களும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால், இந்த ஆராதனை பிரயோஜனமா இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். நம்முடைய சேனலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் பெத்தேல் ஃபெலோஷிப் சர்ச் என்கிறதான யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே கர்மல் ராஜன் கர்மல் ஃபவுண்டேஷன் என்கிறதான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால், எங்களுடைய ஜிபே ஆன்லைன் பேமெண்ட் செய்ய விரும்பினால் 9447857111 என்கிறதான அக்கௌண்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை உறுப்பினர்களுக்கு நம்முடைய கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்டை நீங்கள் வழக்கம் போல் பயன்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.